வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கோங்கம்மா. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாமா. நல்லெண்ணெய் கூடவே ஆயில் போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம்மா. எண்ணெய் சூடானதும் போட்டுருங்க. கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனுங்கம்மா. கடுகு கொஞ்ச நேரம் நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சு வச்சுக்கோமா. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் சின்ன வெங்காயம் வதக்கி விடுங்கம்மா. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் ஒன்று பொடியை நறுக்குன்னா பெரிய வெங்காயமா இதை ஆட் பண்ணிக்கங்க. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்கம்மா. கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்கம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த டைமில் நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்மா. இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே தக்காளி பேஸ்ட்டு போடுங்க. தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. தக்காளி எதனால் பேஸ்ட் பண்ணி வைக்கிறோன்னா நல்லா கிரேவி நல்லா வரும். வெறும் தக்காளியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வராது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கிரேவியாக வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, தக்காளி போட்டு இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்து கத்தியால் இந்த மாதிரி 4 கட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுக்காதீங்க. அதே மாதிரி செய்யும் போது கத்திரிக்காய் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த கலர் அப்படியே இருக்கும், கருக்காமல் இருக்கும். தண்ணியில் போட்டு வைங்க. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு ஒரு பீஸ் எடுத்து போட்டுருங்க. பாருங்கம்மா, கத்திரிக்காவை போட்டு கொஞ்ச நேரம் கத்திரிக்காவை வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் போட்ட உடனே மசாலா போடக்கூடாதுமா. கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தான் மசாலா போடணும். பாருங்கம்மா, கத்திரிக்காய் கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாறி இருக்கணும். இப்போ இந்த டைமில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள்மா. மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்கம்மா. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். மீடியமான தீயில் வச்சுக்கோங்கம்மா. இப்போ வந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்கம்மா. மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மிளகாய்த்தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் கிரேவி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அப்பப்போ செய்வேன் இது மாதிரி. அவ்வளோதாம்மா, வதக்குனது போதும். இப்போ 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். உப்பு காரம் பார்த்து மூடிடுங்கம்மா. பாருங்கம்மா, ஒரு 10 முந்திரி பாலில் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரியாகவே போட்டுருங்க. இப்போ நம்ம நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா கிரேவியாக வந்துடுச்சு பாருங்கம்மா. அவ்வளோதான், நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற முந்திரி பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாமா. முந்திரி பேஸ்ட் எதனால் ஊற்றுறோன்னா லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குமா. இட்லி தோசைலாம் சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தெரியும். அதனால தான் நான் ஊற்றுறேன். அது ஊற்றாமல் செய்யறதுனால செய்யுங்கம்மா, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விடுங்கம்மா. பாருங்கம்மா, முந்திரி பேஸ்ட்டு போட்டு நல்லா 2 நிமிஷத்தில் நல்லா ஆயிலெலாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கிரேவியாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கம்மா. இப்போ நம்ம ஃபைனலாக இறக்கும் போது பச்சை கருவேப்பிலை அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுருங்க. கொத்தமல்லி வேணுனாலும் போடலாம், நம்ம வந்து கருவேப்பிலை வேணுனாலும் போடலாம். போட்டு அப்படியே கிளறி விடுங்கம்மா.
சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா.